அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயகுமார் பேசுறேன். இன்னைக்கு வக்ர கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். வக்ர கிரகங்கள் பெரும்பாலும் நன்மையை தான் செய்கிறது, தீமையை செய்வதில்லை. ஏன் அப்படின்னா, ஆரம்ப காலத்துல ஒருத்தன் கஷ்டப்பட்டதான் பிற்காலத்துல வந்து நல்லா இருக்க முடியும். கரெக்டா? அந்த அடிப்படை தான் இந்த வக்ர கிரகங்கள் செய்யுது. சரிங்களா? ஒருத்தனுக்கு வக்ர கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறான்னு அர்த்தம். பிற்பகுதி வாழ்க்கையில தான் அவனுக்கு நல்லா இருக்கும். குறிப்பா 30 வயசுக்கு மேல. சரிங்களா? அதாவது ஆரம்பத்துல வக்ர கிரகங்கள் நல்லது செஞ்சுன்னா பின்னாடி ரொம்ப பாதிக்கப்பட போறாங்கன்னு அர்த்தம். அது மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வக்ர கிரகத்துல இருந்ததுன்னா அவன் அதிக புத்திசாலி. மற்றவங்க யோசிக்கிறத விட வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா யார் பேச்சையும் கேட்க மாட்டான். சின்ன பிள்ளையா இருந்தா பால் குடிக்கிறதுக்கு அடம் பிடிப்பாங்க. தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனா ஒரு வேலையை கரெக்டா செய்வாங்க. இவங்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆள் இல்லை, அப்ப எங்க தயா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட். சரிங்களா? இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட் ஆகும். நாசாவில் அதிகப்படியா வேலை செய்யக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா இந்தியன்ஸ். அது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாசாவில் கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே இந்தியன்ஸ் வேலை செய்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வக்ர நிலையில இருக்கு. சரிங்களா? இது சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வக்ர பெற்றிருந்தா அவங்க நன்மை தீமை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பலனை தருவாங்க. இப்போ சனி செவ்வாயெல்லாம் வக்ரம் அடைஞ்சிச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் துன்பத்தையும் முதுமையில ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் கொடுத்துருவாங்க. இப்போ குரு, புதன், சுக்கிரன்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆரம்பத்தில் நன்மையை தருவாங்க. பிற்பகுதி வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நாடிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பின்னோக்கி எந்த கட்டத்துல வக்கரமா இருக்கோ அந்த ஜாதகத்தை, அதாவது எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு பின்னாடி உள்ள கட்டத்துல வச்சு அப்படி பலன் சொல்லுவாங்க. ஆனா பாரம்பரியத்துல அப்படி கிடையாது. உச்ச வக்ரம் நீச பலனை தரும், நீச வக்ரம் உச்ச பலனை தரும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப இந்த கிரகங்கள் எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம பார்த்து சொல்லணும். அதே மாதிரி பாவகிரகங்கள் வக்ரம் அடைஞ்சிச்சுன்னா தேவையில்லாத அலைச்சல், தூக்கம் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய கொடுத்துரும். ஆனா இப்போ ஒரு சில புத்தகத்துல எல்லாம் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா வாசி யோக வள்ளல் மகரிஷி தயானந்த ஜோதி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எழுதிய கோள்களின் போராட்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, சனி வக்ரமாச்சுன்னா ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் அரசு செல்வாக்கு ஆகுவதற்கும் ஒரு சூப்பரான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதன் வக்ரமாச்சுன்னா புதன்னா நுண்ணிய அறிவு, ஆனா கபட வேடதாரி, நிறைய தொழில்நுட்பமான விஷயங்களை செஞ்சிருவாங்க அப்படின்ட்டு. இந்த சனி வக்ரமான ஒரு சில கிரகங்களுக்கு ஒரு சில ராசிக்கு நல்லது. மேச ராசி, கடகராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, இந்த 4 ராசிக்கும் வக்ர சனி பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா சுப பலனை தான் தருவாங்க. இந்த நான் சொன்ன ராசி அல்லது லக்னம் ரெண்டுமே இருந்தாலும் சரி, சனி எந்த கட்டத்துல இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு பலனை தான் தருவாங்க. அதே மாதிரி மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம் இந்த லக்னங்களுக்கு பாத்தீங்கன்னா வக்ர குரு நல்ல ஒரு சுப பலனை தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த புத்தகத்துல. இதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது சரியா வருதா அப்படின்னா கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லதான் இருக்கு, ஓரளவுக்கு சரியா தான் வருது. பொதுவாகவே மேசம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, மகரம், மீனம் இந்த ராசிகள்ல ஏடா திடீர்னு 12 ராசின்னு சொல்லிட்டான்னு பார்க்காதீங்க. வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருந்தாங்கன்னா புகழோடு தன் கர்மாவை முடித்துக் கொள்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்?
தான் சாகும்போது அவங்க புகழோடு தான் சாகுறாங்கன்னு அர்த்தம். ஆரம்ப காலகட்டத்தில் சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்திருப்பாங்க. இல்லைன்னா வீட்டில் சாப்பிட்றதுக்கு இருக்கும், ஆனால் தான் வெளியில் போன இடத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தனக்கு சாப்பாடு கிடைக்காத ஒரு சூழ்நிலாம் வந்து இந்த வக்கிர கிரகங்கள் வந்து உருவாக்கியிருக்கு. ராகு கேது இளமையில திசை நடத்தினாலும் சரி, ராகு கேது சாரத்துல, ஏன்னா ராகு கேது இயற்கையாகவே ஒரு வக்கிர கிரகம். அந்த ராகு கேது சாரத்துல ஒரு கிரகங்கள் வந்து திசை நடத்தினாலும் இந்த மாதிரி விஷயத்த வந்து செஞ்சிடும். அதே மாதிரி இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோள்களின் கோலாட்டம் அப்படிங்கிற ஒரு பழைய புத்தகத்துல வந்து இருக்கு. வக்ர குரு இருந்துச்சுன்னா என்ன, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா இருப்பான், குரு துரோகின்னு அவங்கள சொல்லலாம். மதத்தின் பெயரால் ஏமாற்றுபவன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துல இருந்து போட்டிருக்கு. நான் சொல்லலைங்க, அந்த புத்தகத்துல இருந்து போட்டிருக்கு, நீங்க வாங்கி படிச்சுக்கீங்க. இப்போ வக்ர குருன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மதம், ஆசிரியர். அப்ப ஆசிரியரை ஏமாத்துவானா அப்படின்னா, குருநாதர் வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சரியா ஏறாதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் குரு துராகியும் இல்லை. குரு வக்கரமா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்காது, நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு போதனையில வந்து இருப்பாங்க. அதனால குரு துரோகி அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. மதத்தின் பெயரால் ஏமாற்றக்கூடிய ஒரு நபர்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்ப சனி வந்து ஏற்கனவே பலன் சொல்லியிருக்கேன். இப்ப செவ்வாய், சனி செவ்வாய் ரெண்டுமே கூட்டா இருந்து ரெண்டுமே வக்கரமா இருந்துச்சு அப்படின்னா ஆன்மீகவாதி. அவங்க ஆன்மீகவாதி, அரசியல ஈடுபாடு இருக்கும், கடின உழைப்பாங்க. சரி, வக்ர புதன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வி புத்தியை தரும் சொல்லியாச்சு. வக்ர சுக்கிரன் வந்து வக்ரமா இருந்துச்சுன்னா தவறான வழியில செல்வாங்க. அதே மாதிரி சுக்கிரனோட காரத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா மனைவி, அழகிய பெண்கள், ஒரு ஆடம்பரமான பொருட்கள், சொகுசு பங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கும். திருமணம் வந்து தாமதமாகுது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும். அதுவும் ஒரு சில ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இயற்கை சுப கிரகம், இயற்கை பாவ கிரகம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதாவது லக்ன சுபர், லக்ன பாவர்னு சொல்லி. சரிங்களா? இப்ப இயற்கை சுபர் வக்ரம் அடையும் போது என்ன செய்யும் அப்படின்னா, தன் ஆதிபத்தியத்தை கெடுத்து காரகத்தை வலிமைப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னா, நம்ம ஆதித்ய குருஜி தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்ப இயற்கை சுபர் வக்ரம் அடையும் போது என்ன ஆகும்னா, தன் காரகத்துகளை கெடுத்து ஆதிபத்தியத்தை வலிமையடைய செய்யும் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா சொல்றாங்க. அப்போ நீங்க உங்க ஜாதகத்துல இயற்கை சுபரா இயற்கை அசுபரான்னு பாத்துங்க. மேக்சிமம் வக்ர கிரகங்கள் எப்போதுமே வந்து பின்னோக்கி நகரக்கூடியது. என்ன ஒண்ணு இல்ல, பிளானட் வந்து சுத்தும் போது கொஞ்சம் ஸ்லோவா சுத்தும், அப்படியே பின்னோக்கி சுத்திக்கிட்டே முன்னோக்கி நகரும். பின்னோக்கிலாம் நகராது, இப்படி, அதாவது கிளாக் வைஸ்ல இப்படி சுத்தும், ஆண்டி கிளாக் வைஸ்ல வந்து இப்படி சுத்தும். அதுதான். ஏன்னா வக்ர கிரகங்களுக்கு வந்து ஒவ்வொரு புக்லையும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு குழப்பம் வரும், எந்த பதிலை வந்து எடுத்துக்கிறது, என்ன மாதிரி செய்யறது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வக்ர கிரகத்துக்கு வந்து குழப்பம் இருக்கும் பொழுது முன்னோர்கள் சொன்ன மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். உச்ச நீச வக்ரத்திற்கு பலன் சொன்னது போல அது ஆட்சி வீட்டில் இருக்கா, நட்பு வீட்டில் இருக்கா, பகை வீட்டில் இருக்கா, எல்லாத்தையும் வந்து பார்த்து தான் நம்ம வந்து பலன் சொல்லணும். நட்பு வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியும், பகை வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியும் வந்து செயல்படுது அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல இவ்வளவு நாள் ஆய்வு பண்ண ஜாதகத்துல பார்த்தாவே வந்து நமக்கு இயற்கையா தெரிய வருது. அதே மாதிரி உச்ச வீட்டுல வந்து கிரகங்கள் வந்து வக்ரம் பெற்றுச்சு அப்படின்னா நீச பலனை தரும் அப்படின்னு ஒரு விதியும் இருக்கு. இப்போ ஆட்சி வீட்டுல வந்து அந்த கிரகம் வந்து வக்ரம் ஆச்சு அப்படின்னா நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்பு வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா சமமான பலன். இப்ப சமமான வீட்டுல அந்த கிரகம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்சி பலனை தரும். பகை வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிரகம் வக்ரமாகி பகை வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த கிரகம் மூல திரிகோண வீட்டுல வந்து என்ன பலனை தருமோ அந்த பலனை வந்து தரும். நீச வீடு உச்ச பலன், உச்ச வீடு நீச பலன். சரிங்களா? மூல திரிகோண வீட்டுல வந்து ஒரு கிரகம் இருந்து அவரு மூல திரிகோண அதிபதியா இருந்து அது வந்து வக்ரமா இருந்துச்சுன்னா மிக குறைவான பலனை வந்து தரும் அப்படிங்கிறது தான் வந்து விதி. சரிங்களா?
ஏன்னா வக்ரத்தை வந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லும்போது நமக்கே வந்து ரொம்ப குழப்பமாயிடும். இவங்க யார் சொல்றதையா எடுத்துக்கிறது? ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப பொதுமக்களே பார்த்து குழம்பிடுவாங்க. ஐயா எனக்கு வக்ர கிரகம். ஏன்னா ஜோதிடர்கள் சொல்றாங்களோ இல்லையோ, பொதுமக்கள் வந்து பார்த்துட்டு சார் எனக்கு இந்த கிரகம் வக்கரமா இருக்கு, எனக்கு இப்படி செயல்படுமா அப்படி செயல்படாதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல மக்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தன்னுடைய ஜாதக கட்டத்தை ஜோதிடருக்கு எல்லா விஷயமும் தெரியுதோ இல்லையோ, வரக்கூடிய கஸ்டமர் வந்து அவர் விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ ஜோதிடர்கள் விழிப்புணர்வா இருக்கணும். அப்போ வக்ர சனி வந்து என்ன செய்யுது, வக்ர செவ்வாய் வந்து என்ன செய்யுது, அப்படி எல்லா கிரகத்தையும் நம்ம வந்து ஆய்வு பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க கேட்கறதுக்கு நம்ம வந்து பலன் வந்து தெளிவா சொல்ல முடியும். இப்போ சப்போஸ் வந்து குரு வந்து லக்கணத்துல வந்து வக்ரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுல வந்து நன்மை தருவதில்லை அப்படின்னு ஒரு விதி இருக்கு. லக்கணத்துல குரு வக்ரமா இருந்துச்சுன்னா நன்மை செய்யாது. 2ஆம் இடத்துல குரு வக்ரமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு பாதி பலனை தரும், கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிடும். ஆனா 3ல குரு வக்ரமா இருந்துச்சுன்னா, குருங்கிறது வந்து ஆண் கிரகம். 3ஆம் இடத்துல குரு வக்ரமா இருந்துச்சுன்னா சகோதரன் உறவு பாதிக்கப்படும், அல்லது சகோதர உறவு என்னது இருப்பதில்லை. 4ஆம் இடத்துல வந்து குரு வக்ரம் எந்த லக்கணமாக இருந்தாலும் 4ஆம் இடத்துல குரு வக்ரமா இருந்துச்சுன்னா தாயாருக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு கண்டிப்பா ஏற்படும். 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ கோவில். ஏன்னா குரு வக்கரமாயிடுச்சுன்னா குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது. கொழுன்னா குழந்தை, புத்திர பாக்கியத்துல வந்து தடை ஏற்படும், கரு கலையும், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்து ஏற்படும். ஓகே, 6ஆம் இடத்துல குரு வக்ரமா இருந்துச்சுன்னா என்னங்க செய்யும் அப்படின்னா துன்பமான ஒரு வாழ்க்கையை தான் தரும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகர ராசியில வந்து குரு வந்து நீசமாக்கூடிய இடம். இதே சிம்ம லக்கணமா போய் அது 6ஆம் இடமா இருந்து அங்க குரு வக்ரமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், பாதிப்பு வந்து ரொம்ப கொடுத்துரும். ஆனா 7ஆம் இடத்துல குரு வக்ரமாயிடுச்சுன்னா திருமணத்திற்கு பின் வந்து வாழ்க்கை சூப்பரா இருக்கும், நம்ம அடிச்சு சொல்லலாம். ஆனா 7ல குரு இருந்துச்சுன்னா வந்து என்ன நல்லது, குரு பலன் வந்துருச்சு, திருமணத்தை வந்து நல்லா கொடுத்துருவாரு அப்படின்போம். 7ஆம் இடத்துல திருமணம் வந்து இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, 8ஆம் இடத்துல குரு வக்ரமா இருந்துச்சுன்னா வேற்று மத பெண்ணுடன் திருமணம், விதவி தொடர்பு, மறைந்த விஷயங்களை வெளியே கொண்டு வருவது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாவே அதிகமா வரும். அப்ப 2ஆம் இடத்துல குரு வக்ரமா இருந்து 8ஆம் இடத்தை பார்த்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அது எந்த இடத்துல கிரகம் இருக்கோ அதுக்கு தான் பவர் அதிகம், பார்க்குற இடத்துக்கு பவர் குறையும். சரி, 9ஆம் இடத்துல குரு வக்ரமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு குரு தோஷம்னு பேரு. 9ல குரு இருக்கக்கூடாது. ஏன், கால புருஷனுக்கு 9ஆம் அதிபதி குரு, அவரு அது லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்து வக்ரமாச்சுன்னா எல்லாத்துலயுமே தோல்வி. அது நேர்கதியில இருந்துச்சுன்னா வேற மாதிரியும், வக்ரகதியில இருந்துச்சுன்னா வேற மாதிரியும் செயல்படும், தோல்விதான். சரி, 10ஆம் இடத்துல குரு வக்ரமாச்சுன்னா என்னங்க ஆகும் அப்படின்னா ஒரு தொழிலை வந்து செய்ய மாட்டாங்க, ஒரு தொழிலை செய்ய மாட்டாங்க, நிறைய தொழிலை வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஒரு தொழிலை நிரந்தரமா செய்ய முடியாதுன்னு அர்த்தம். சரி, 11ல இருந்துச்சுன்னா என்னங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். 11ஆம் இடம் லாபம், அப்ப லாபமே இருக்காது. சரி, 12ஆம் இடம் அயன சயன போகம், அதுல குரு இருந்து வக்ரமா இருந்துச்சுன்னா என்னங்க அப்படின்னா உடல் நல பாதிப்பு வந்து அதிகமா ஏற்படும், அவ்வளவு சிறப்பா வந்து நன்மைகளை வந்து தராது. இப்போ நான் வந்து குருவுக்கு மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். மற்ற கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரில் நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்காங்க வகுப்பு. அவங்களுக்கு வந்து மற்ற எல்லா கிரகத்துக்கும் வக்ரமா இருந்துச்சுன்னா என்னென்ன எந்தெந்த பாவத்துல வக்ரமா இருந்துச்சுன்னா எப்படிலாம் வந்து செயல்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் வகுப்பு எடுக்கிறதுல வகுப்புல வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு மிக முக்கிய சனி 2ஆம் இடத்துல இருந்து வக்ரமா இருந்துச்சுன்னா குடும்பம் பிரியும், குடும்பத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், குடும்பத்தில் உள்ள நபர்களால் தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படும். சரிங்களா?
அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆச்சுன்னா பலம் குறையணும். சனியோட பலம் வந்து குறைஞ்சிருந்துச்சுன்னா நன்மை தீமையை வந்து அதிகமாக செய்ய முடியாது. சரிங்களா? ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் வக்ரம் ஆச்சுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் வந்து சந்திக்கலாம். உங்களுக்கு ஜாதக ரீதியா ஏதாவது வந்து சந்தேகங்கள் தொடர்பு ஏதாவது வேணும் அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், வேலை, வெளிநாடு எல்லா விஷயத்தையும் பற்றி கேட்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் காட்டூர் கைலாஸ் நகரில் ஸ்ரீகுரு ஆஸ்ட்ரோ அகாடமி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். திருமண தகவல் மையமும் இருக்குது. இங்கே வகுப்புகள் வந்து எடுக்கப்படும். இங்கே ஜாதக பலனும் சொல்லப்படும். மாதத்தில் ஒரு நாள் கருத்தரங்கமும் இங்கே நடக்குது. இங்கே பெரிய பெரிய ஆசிரியர்கள் வருகை தந்து அவங்களும் கிளாஸ் எடுக்கிறாங்க. மாதம் மாதம் வர்றாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 89 39 16 55 60. எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.